இந்த நேரத்திற்கான புதிய செய்திகளை பார்க்கலாம். அரவக்குறிச்சி, தஞ்சை தொகுதிகளுக்கான தேர்தலை ஜூன் 1ஆம் தேதிக்கு முன் நடத்த வேண்டும் என தமிழக ஆளுநர் ரோசையா தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணையில் 6 மாதங்களுக்கு பிறகு துணை கண்காணிப்பு குழு இன்று ஆய்வு மேற்கொள்கிறது. மேற்கு வங்காள மாநில முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இன்று பதவியேற்கிறார். இவரோடு 41 பேர் அடங்கிய புதிய அமைச்சரவையும் பதவியேற்கிறது. மருத்துவ நுழைவுத் தேர்வில் இருந்து மாநிலங்களுக்கு விலக்களிக்கும் அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கச்சத்தீவில் புதிய தேவாலயம் கட்டும் பணியில் இலங்கை கடற்படை ஈடுபட்டுள்ளது என இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழக வாக்காளர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா மக்களுக்கு தேவையான பணிகளை தமது அரசு தொய்வின்றி ஆற்றும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஊழலற்ற வெளிப்படையான அரசை பாரதிய ஜனதா வழங்கி வருவதாக தமது அரசின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது. மும்முனை போட்டியால் காங்கிரஸ் திணறி வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக சஞ்சய் பாங்கர் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது.